எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் இதுக்கப்புறம் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு சின்ன டீட்டெயில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது. ஒரு நிறைய கேள்விகள் என்னை சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒருத்தரை நான் பார்த்தேன். அவரை பார்த்து சுமார் ஒரு 10-12 வருஷம் இருக்கும். பார்த்து என்ன பண்ணார், பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு எப்படி தங்கம் இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு என்னை தங்கம் தங்கம் தான் கூப்பிடுவார். நல்லா இருக்கியா தங்கம் அப்படின்னாரு. நான் ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு கண் கலங்குற மாதிரி ஆகிட்டார். ரொம்ப கண் கலங்கிட்டார் ஒரு மாதிரியாக. என்ன தங்கம், என்ன இப்படி இருக்க நீ? நீ எப்படி இருந்த நீ? ஒரு டைமில் உன் கூட எவ்வளோ பசங்க இருப்பாங்க, எவ்வளோ நீ ஒரு பெரிய மாஃபாக இருப்ப, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? இன்னத்துக்கு ஒரு ரேஞ்சாக இருந்திருக்கணுமே, நீ நல்ல ஒரு செம்ம ரேஞ்சாக இருந்திருக்கணுமே, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை கேட்டார். அவர் கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரியாக ஆச்சு. என்னடா இது, நம்ம ஒழுங்காக தானே இருக்கோம், நம்ம வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம், இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் நான், ஆனால் இல்லைண்ணா நான் நல்லா தான் இருக்கேன், வேலை செஞ்சிட்ருக்கேண்ணா, கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்கவுங்க குடும்பம் எல்லாருக்கும் ஆயிடுச்சு, அவங்கவுங்க எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைப்பா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு, எல்லாம் அவன்லாம் வளர்ந்துடுறான், நீ இன்னும் இப்படியே இருக்கியே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக தான் இந்த வீடியோ பேசலான்ட்டு. அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா, நம்ம வேலை செய்கிறோம், முன்னேறுறோம், அந்த வருமானத்தை சேர்த்து அதுலேருந்து ஒரு வேலையை நம்ம எதனா ஒன்று சேமித்து எதனா ஒரு வேலையை செய்யணும். இதுதான் என்னுடைய மூலதனம், இதுதான் நானும் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் ரியாலிட்டியில். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கட்சியில் சேர்ந்துடணும், 4 பேர் கூட சேர்ந்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிடணும், ஒரு ஒயிட் சட்டை போட்டுக்கிட்டு பெரிய ஆள் ஆகிடணும், காரு பங்களா அப்படின்னு ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நினச்சா அது சுயநலம் கிடையாதா? சுயநலம் எல்லாருமே ஒரே ஒரு புள்ளி தான் வாழ்க்கையில். ஒரு புள்ளி நம்ம தலைக்கு மேலே இருக்குன்னு வச்சிங்களேன், எல்லாருமே அந்த புள்ளியை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும்னு. அந்த மாதிரி எல்லாருமே நினைக்கிறதுனால தான் நாடு அழிஞ்சு போகுது. அதாவது அடுத்தவனுடைய தேவையை அடுத்தவனுக்கு போய் சேர வேண்டியதை நம்மளே எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுப்போம், நம்மளும் அளவோடு வச்சுப்போம். இதுதான் என்னுடைய ரியாலிட்டி. நம்ம நேர்மையாக இருந்தால் கடவுள் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் நேர்மையாக. அதுலேயே நம்ம 4 பேருக்கு பிரயோஜனமாக தான் எதனா ஒன்று செய்யணும். ஓகேவா? ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கேன். பார்ப்போம். வணக்கம். மேலே கொடுப்பாருங்களேன், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது.